கன்னிராசி கன்னி இலக்கணக்காரர்களுக்கு என்ன கடன், என்ன நோய், என்ன எதிரி தொந்தரவு இருக்குமா? எதிரி தொந்தரவு இல்லாத கன்னிராசி கன்னி இலக்கணமே இல்லை. எதிரியினால் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, கண்ணடி பிரச்சனை, எதிரி பிரச்சனை, மற்றவர்களால் தூத்தப்படுவது, கஞ்சன் என்று சொல்லப்படுவது, இப்படி பல பிரச்சனைகளை சந்திப்பவர் இந்த கன்னிராசிக்காரர்கள். இவர்கள் எந்த நேரம் எதை நினைக்கிறார்கள், எந்த நேரம் எதை செய்வார்கள் என்றே சொல்ல முடியாத அளவிற்கு திடீர் என்று முடிவுகளை எடுத்துக்கொண்டே போவார். அப்படிப்பட்ட திடீர் முடிவுகளினால் பல நேரம் பிரச்சனைகள் தான் வருகின்றன இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. 6ஆம் இடமா கும்ப வீடு வருது. இவங்களுக்கு என்ன நோய் வருதுன்னே இவங்களுக்கே கண்டுபிடிக்க முடியாது. காற்று சார்ந்த நோய்கள் வரும், கால் சார்ந்த நோய்கள் வரும், காது சார்ந்த நோய்கள் வரும், சர்க்கரை சார்ந்த நோய் வரும். இங்கேயும் வழக்கு, வம்பு, கஷ்டம், மனைவி வீட்டாரால் தொந்தரவு நிச்சயம் இருக்கும். கன்னிராசி கன்னிலக்கணக்காரர்கள் இருக்கவே முடியாது நண்பர்களே. அதே போல் இவர்களுக்கு இளைய சகோதரமோ சகோதரியோ இருந்தால் அது கலைகிறது. இல்லை என்றால் இவர்கள் கடைசியாக இருப்பார்கள். அல்லது அப்படி இருந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பானதாக இருப்பது இல்லை. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். கேம் சேஞ்சர் யூடியூப் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இன்று கன்னிராசியை பற்றி பார்ப்போம், கன்னி இலக்கணத்தை பற்றி பார்ப்போம். கன்னிராசி கன்னி இலக்கணக்காரர்களுக்கு என்ன கடன், என்ன நோய், என்ன எதிரி தொந்தரவு இருக்குமா? எதிரி தொந்தரவு இல்லாத கன்னிராசி கன்னி இலக்கணமே இல்லை. எதிரியினால் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, கண்ணடி பிரச்சனை, எதிரி பிரச்சனை, மற்றவர்களால் தூத்தப்படுவது, கஞ்சன் என்று சொல்லப்படுவது, இப்படி பல பிரச்சனைகளை சந்திப்பவர் இந்த கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசியாக இருந்தாலும் கன்னி இலக்கணமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், தான தர்ம குணங்களுடன் இருக்க வேண்டும் நண்பர்களே. ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. இவர்களுக்கு செலவு செய்வதற்கு கூட வேறு யாராவது பணம் கொடுத்தால் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய எண்ணத்தில் இருப்பார்கள். சீக்கிரமாக ஒரு செலவு என்பதனை இவர்கள் செய்யவே மாட்டார்கள். தனக்கான ஒரு சுயநல போக்கிலேயே இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எந்த நேரம் எதை நினைக்கிறார்கள், எந்த நேரம் எதை செய்வார்கள் என்றே சொல்ல முடியாத அளவிற்கு திடீர் என்று முடிவுகளை எடுத்துக்கொண்டே போவார். அப்படிப்பட்ட திடீர் முடிவுகளினால் பல நேரம் பிரச்சனைகள் தான் வருகின்றன இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த மனவாழ்க்கை தொந்தரவு இல்லாத கன்னிராசி கன்னி இலக்கண அன்பர்களே இல்லை என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் அங்கு 2க்கும் சுக்கிரன், 7க்கும் குரு. எனவே இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று பகை உள்ள கிரகங்கள் என்பதனால் கட்டாயம் கன்னிராசிக்கோ கன்னி இலக்கணத்திற்கோ மன வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் வரத்தான் செய்கின்றன. ஆனால் அவர் தொழில் ரீதியாக அடிக்கடி வெளியூர் செல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வருவது இல்லை. அதே போல கன்னிராசி கன்னி இலக்கணக்காரர்களுக்கு இவர்களை பொறுத்தவரை மற்றவர்கள் சொல்வதை கொஞ்சமாவது கேட்டு, சரி இது சரியாகத்தான் இருக்கும். இவர்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போய்விடுவார்கள். கன்னிராசி கன்னி இலக்கணம் இருப்பதிலேயே கொஞ்சம் அதிர்ஷ்டம் உடையது. அப்போ கொஞ்சம் நல்ல இடத்துக்கு திடீரென்று போகக்கூடிய ஒரு அமைப்பு, திடீரென்று போய்விடுவார்கள். எப்படி போகிறார்கள் என்றே தெரியாது. ஆனால் திடீரென்று ஒரு உயர்ந்த இடத்திற்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த உயர்ந்த இடத்திற்கு போனாலும் மற்றவங்க அதுக்கு உதவி இருக்காங்க, அந்த உதவுனவங்களை மறக்காம அவங்கள நினைச்சு, காரியத்திற்கு மட்டும் இல்லாம பொதுவாகவே அவங்கள நினைச்சு 2 பேச்சு அவங்ககிட்டையும் கேட்டு செய்வது இந்த கன்னிராசி கன்னி இலக்கணக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை தரும். ஆனால் செய்ய மாட்டாங்க. அதே போல் இவங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடமா கும்ப வீடு வருது. இவங்களுக்கு என்ன நோய் வருதுன்னே இவங்களுக்கே கண்டுபிடிக்க முடியாது. காற்று சார்ந்த நோய்கள் வரும், கால் சார்ந்த நோய்கள் வரும், காது சார்ந்த நோய்கள் வரும், சர்க்கரை சார்ந்த நோய் வரும். இங்கேயும் வழக்கு, வம்பு, கஷ்டம், மனைவி வீட்டாரால் தொந்தரவு நிச்சயம் இருக்கும். மனைவியினால் தொந்தரவு, மனைவி வீட்டாரால் தொந்தரவு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் இருக்கும். அதே போல 8ஆம் இடமாக
இங்கு செவ்வாய் வீடு வருவதால் இவர்களுக்கும் நிச்சயம் விபத்து, கண்டம், சர்ஜரி, படிப்பில் தடைக்கு பின்பு வெற்றி இவைகள் இருக்கும். நிச்சயமா ஒரு விபத்து, கண்டம், சர்ஜரி அல்லது கோர்ட்டு வழக்கு, வம்பு, அவமானம் சந்திக்காத கன்னிராசி கன்னிலக்கணக்காரர்கள் இருக்கவே முடியாது நண்பர்களே. அதே போல் இவர்களுக்கு இளைய சகோதரமோ சகோதரியோ இருந்தால் அது கலைகிறது. இல்லை என்றால் இவர்கள் கடைசியாக இருப்பார்கள். அல்லது அப்படி இருந்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கை அவ்வளவு சிறப்பானதாக இருப்பது இல்லை. அதேபோல் 12ஆம் இடமாக சூரியன் வருவதனால் தந்தையினால் மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும். ஆனால் தந்தையை இவங்க முழுசா மதிச்சு வணங்குறது இல்லை. எனவே கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும், கன்னி லக்ன அன்பர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் தந்தையை வணங்க வணங்க நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள் நண்பர்களே. அது மட்டுமல்ல, நீங்கள் எப்பொழுதுமே 12ஆம் இடம் சூரியனாக இருப்பதனால் உங்களுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏதேனும் அரசாங்க குற்றங்கள் மூலம் ஒரு நாளாவது லாக்கப் வரைக்கும் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு வந்துடும். 12ஆம் இடம் அந்த அரசாங்க இடத்த சொல்கிறது. அதனால அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகாமல் தப்பிச்சுக்கணும். அப்படின்னா அந்த சூரியன் அரசு, அதாவது அனாதை குழந்தை அரசு காப்பகங்களுக்கு ஏதேனும் பெட்ஷீட்டு, ஏதேனும் போடுற துண்டு, வேட்டி, இப்படி ஏதேனும் ஒரு தானங்களை முடிஞ்ச அளவுக்கு மாதம் ஒரு முறையாவது பண்ணுங்க. இல்லைன்னா சில நேரங்களில் இந்த கன்னிக்கு அரசு தண்டனை கூட கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இவங்க வீட்டில் கன்னி, மீனம், மிதுனம், தனுசு, கன்னி, மீனம், மிதுனம், தனுசு, மகரம், இந்த ராசி லக்கணமெல்லாம் கட்டாயம் இருக்கும். அதே போல் இந்த கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவரா? நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருவெல்லரை புண்டரிகாட்ச பெருமாளை வணங்க மிக பெரும் குபேர யோகத்தை நீங்கள் அடைவீர்கள் நண்பர்களே. அதுவும் அனுச நட்சத்திரத்தன்று சென்று வழிபட்டால் திருவெல்லரை, திருச்சி அருகிலே இருக்கிறது புண்டரிகாட்ச பெருமாள் கோவில், மிக பெரும் வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் நண்பர்களே. அதே போல நீங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவள்ளூர் புண்டரிகாட்ச பெருமாள், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் திருச்சி அருகிலே இருக்கக்கூடிய திருப்பராய்த்துறை என்கின்ற ஒரு அற்புதமான ஸ்தலம் இருக்கிறது. அங்கு ராமகிருஷ்ண மடம் ஸ்கூலும் இருக்கிறது. திருப்பராய்த்துறை சென்று கேட்டை நட்சத்திரத்தன்று அந்த திருப்பராய்த்துறை நாதரை வழிபட்டு அங்கே இருக்கிற ராமகிருஷ்ண மடத்தில் இருக்கக்கூடிய அந்த அனாதை குழந்தைகளுக்கு ஒரு அன்னதானம் கொடுத்து விட்டு வாருங்கள். வருடம் ஒரு முறையாவது சென்று வாருங்கள். நீங்கள் மிகப்பெரிய குபேர அந்தஸ்தை நிச்சயம் அடைந்தே தீர்வீர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களே. அது மட்டுமல்ல, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களா? நீங்கள் வழிபட வேண்டியது, மிக மிக அற்புதமாக வழிபட வேண்டியது யாரை? குபேர யோகத்தை அடைவதற்கு வழிபட வேண்டிய தெய்வம் எது என்றால் அது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில்தான். நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபட 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 இந்த கன்னியா ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக பெரும் குபேர யோகம் கிடைக்கும். அதுவும் மூல நட்சத்திரத்தன்று போய் வழிபட்டால் இன்னும் மிக பெரும் யோகம் கிடைக்கும். இந்த கன்னியா ராசிக்காரர்களும் கட்டாயம் வழிபட வேண்டியது திருப்பதியை. நண்பர்களே, திருப்பதியை யாரும் வழிபடலாம், எந்த நட்சத்திரக்காரரும் வழிபடலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த கன்னி, கடகம் இவைகளெல்லாம் வழிபடும் பொழுது திருப்பதியினுடைய தன்மை மிக பெரும் வெற்றிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். பல பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை மிக எளிமையாக குபேந்திர யோகம் என்கின்ற அற்புதமான குபேர யோகத்தை பற்றி இதுவரை உங்களுக்கு நாம் மிகச் சிறப்பாக தெளிவாக விளக்கியிருந்தோம். நான் என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால், நீங்கள் ஜாதக ஆலோசனை பெறுவதற்கு நீங்கள் என்னிடம் விருப்பப்பட்டால் என்னுடைய நம்பரான 9842737800, அதாவது 98422737 800 என்கின்ற எண்ணிற்கு நீங்கள் ஃபோன் செய்து
உங்கள் அப்பாயின்மெண்ட்டுகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது உங்களுடைய முன்பதிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் நாங்கள் நேரடியாகவும் ஜோதிடம் பார்க்கிறோம், ஆன்லைனிலும் ஜோதிடம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட முறையிலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெறலாம். இது மட்டுமல்ல, நம்முடைய வகுப்புகள் ஆண்டவர் ஆஸ்ட்ரோ சயின்ஸ், அதாவது ஜோதிட சித்தன் என்கின்ற குழு, ஜோதிட சித்தன் என்கின்ற யூடியூப் சேனல், இவைகளிலே நாம் வகுப்பு எடுத்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நமது வகுப்பிலே படித்து கொண்டிருக்கிறார்கள். ஜோதிடம் சம்பந்தமான எந்த வகையான உங்களுக்கு பலன் எடுக்க முடியவில்லையா, பரிகாரம் எடுக்க முடியவில்லையா, திசா புத்தி பற்றி தெரியவில்லையா, அல்லது என்ன ஜோதிடம் முழுக்க கற்றுக்கணுமா, நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அதை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறோம். எங்கள் வகுப்பை நீங்கள் ஒரு வகுப்பு வாங்கி படித்து பார்த்தீங்கனாலும், ஒரு வகுப்பு நீங்கள் வீடியோ கேட்டிங்கனாலும், ஒரு வகுப்பு நீங்கள் ஆடியோவில் கேட்டிங்கனாலும், நீங்கள் அந்த ஜோதிடத்தில் உங்களுக்கே பூரா மிகச்சரியாக அப்படியே புல்லரிச்சு போகிற அளவுக்கு ஒவ்வொரு வகுப்பும் இருக்கும். கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நம்ம உலகம் முழுக்க உருவாக்கி இருக்கோம். அப்படி ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் கேட்கணுன்னாலும் என்னுடைய இந்த நம்பரான 9842737800க்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே நாங்கள் பதில் கொடுப்போம். நன்றி நண்பர்களே. உங்கள் ஈரோடு TR கோபு ஐயா.